இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை நேர நிகழ்ச்சியின் மூலமாக மறுபடியும் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன், அவரை மகிமைப்படுத்துகிறேன், அவரை சோசரிக்கிறேன். இந்த நாட்களிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருக்காக வாழும் பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கும் ஆசீர்வாதங்களை பற்றி தியானித்தோம். கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களை கர்த்தர் எவ்வாறு ஆசீர்வதிக்கிறார் என்பதை பற்றியும் நாம் பார்த்தோம். கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் தெரிந்து கொள்ளும்படியான பண்புகள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும் என கர்த்தர் விரும்புகிறார். அப்படிப்பட்ட பண்புகளை பற்றி தியானித்தோம். அதிலே இன்றைக்கு கர்த்தர் விரும்பும் பண்பாக ஒரு பண்பை பார்ப்போம். அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி நீதிமொழிகளின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அதன் முன்பாகும் நீதிமான்களுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும் என வாசிக்கிறோம். நீதிமான்களுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும் என பார்க்கிறோம். நீதிமான்கள் கர்த்தருடைய கரத்திலிருந்து கர்த்தரால் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறார்கள். நிலையான ஆசீர்வாதங்கள் இருக்கும் என பார்க்கிறோம். சிரசின் மேல் நிலையான ஆசீர்வாதங்கள் தங்கும் என பார்க்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் நாம் நீதிமான்களாக ஆக்கப்பட்டு பரலோக ராஜ்யத்துக்கு நாம் எடுத்துக்கொள்ள பங்கு கொள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும். கர்த்தருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட நாம் நீதிமான்களாக மாற்றப்பட்டு விட்டோமா என்று பார்ப்பதற்கு நாம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள் நமக்கு சாட்சி சொல்லும். நாம் நீதிமான்கள், நாம் ஆசீர்வாதங்களை, நிலையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவில்லை என்று வைத்துக்கொள்வோம். ஆனால் கர்த்தர் நம்மை நீதிமான்களாக ஆக்குவதற்காக நம்மை வழிநடத்தி வருகிறார். நாம் இன்னும் நீதிமான்களாக ஆக்கவில்லை, அதுக்கு நாம் தகுதிப்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நீதிமான்களாக ஆக்கப்பட்டு விட்டோம் என்றால் கர்த்தர் நமக்கு நிலையான ஆசீர்வாதங்களை தந்து அந்த ஆசீர்வாதங்கள் எப்போதும் நம்மளோடு தங்கி இருக்கும்படி கிருபை செய்வார். நாம் நீதிமான்களாக ஆக்கப்பட்ட பின்புதான் நாம் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். எனவே நீதிமான்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். எனவே நீதிமான்களாக நாம் மாற்றப்படுவதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? எப்பொழுதும் கர்த்தருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொண்டு நாம் வாழ வேண்டும். அவரையே முன்னிறுத்தி நாம் செய்ய வேண்டும். எல்லா காரியங்களையும் நாம் செய்ய வேண்டும். அவருடைய பலத்த கைக்குள்ளாக அடங்கியிருக்க வேண்டும். பாவத்திற்கு எல்லாம் நம்மை விலக்கி பாதுகாத்து கொள்ள வேண்டும். கர்த்தர் காட்டிய வழியிலே நடக்கிறதற்கு நாம் தைரியமாக வைராக்கியம் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் நாம் பின்மாற்றமாக சென்று விடக்கூடாது. விசுவாசத்தினால் நாம் ரட்சிக்கப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அது அவருடைய கிருபை. விசுவாசத்தினால் அவரால் ரட்சிப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். நாம் விசுவாசத்தினால் மட்டுமல்ல, நாம் கிரியைகளினாலும் நம்முடைய விசுவாசத்தை, கர்த்தர் மேல் உள்ள விசுவாசத்தை காண்பிக்கிறவர்களாக காணப்பட்டு நாம் நீதிமான்களாக ஆக்கப்பட வேண்டும். வேதாகமத்திலே நம்முடைய ஆதி தகப்பனாகிய ஆபிரகாம், அவர் விசுவாசத்தின் தகப்பன், விசுவாசிகளின் தகப்பன். அவர் கர்த்தரால் அப்படி நீதிமானாக மாற்றப்பட்டதுக்காக, நீதிமானாக அங்கீகரிக்கப்பட்டதற்கான காரியங்கள் என்ன என்று பார்த்தோமானால், வேதாகமத்திலே யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே பார்க்கும்போது, ஆதலால் மனுஷன் விசுவாசத்தினாலே மாத்திரமல்ல கிரியைகளினாலே நீதிமானாக்கப்படுகிறான் என்று நீங்கள் காண்கிறீர்களே. இது ஆபிரகாமை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தினாலே மாத்திரமல்ல கிரியைகளினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறார். ஆபிரகாமை பற்றி சொல்ல வேண்டுமானால், தேவன் அவரை தன்னுடைய சொந்த ஜனத்திலிருந்து அழைக்கிறார். உன்னை பெரிய ஜாதியாக மாற்றி ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார். ஆபிரகாம் தேவனை விசுவாசிக்கிறார். மேலும் ஆபிரகாமுக்கு தேவன் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். உன்னுடைய வம்சம் வானத்து நட்சத்திரங்களைப் போல, கடற்கரை மணலத்தினை போல இருக்கும் என்று கூறுகிறார். அதை அவர் விசுவாசிக்கிறார். ஆனால் அவருக்கு பிள்ளை இல்லை. 75வது வருடத்திலே இதுபோல அவருக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். உனக்கு ஒரு குழந்தையை கொடுப்பேன் என்று, உன்னுடைய சந்ததி வானத்து நட்சத்திரங்களைப் போல இருக்கும் என்று. அவர் விசுவாசத்தோடு காத்து கொண்டிருக்கிறார். 99வது வயதிலே சாரால் கர்ப்பம் தரிக்கிறார். 100வது வயதிலே ஆபிரகாமின் 100வது வயதிலே ஈசாக்கை பெற்றெடுக்கிறார். பாருங்கள், விசுவாசித்தார், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆபிரகாம் விசுவாசித்ததை கர்த்தர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். ஆபிரகாமுடைய விசுவாசம் அப்படிப்பட்டதாக காணப்பட்டது. சரி, ஆபிரகாம் விசுவாசத்திலே சிறந்தவராக இருந்தார். எப்படி அவர் கிரியைகளிலே அவர் சிறந்தவராக காணப்பட்டு நீதிமான்கள் ஆனார் என்று பார்த்தோமானால், ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம், உன்னுடைய ஜனம், உன்னுடைய சந்ததி கடற்கரை மணலத்திலே போல இருக்கும். அதற்கான வாசல், அதற்கான வழி
ஈசாக்கின் மூலமாக. ஒரே குமாரனை கொடுத்திருக்கிறார். அந்த ஈசாக்கின் மூலமாக ஆசீர்வாதங்கள் வரும். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாத ஈசாக்கை தேவன் பலியிட சொல்லும்போது அவர், நான் உங்களை விசுவாசிக்கிறேன், ஆனாலும் எப்படி என் மகனை பலியிட முடியும் என்று கேட்கவில்லை. கர்த்தர் சொன்ன காரியத்திற்கு செவி கொடுத்து தன்னுடைய கிரியைகளினால் தன்னுடைய மகனை ஈசாக்கை பலியிடும்படியாக ஆபிரகாம் கொண்டு செல்கிறார். கர்த்தருடைய வாக்கை நம்பி கொண்டு செல்கிறார். கிரியைகளினால் தன்னுடைய மகனை கொல்லும்படியாக கத்தியை ஓங்கும்போது தேவனானவர் ஆபிரகாமை தடுத்து விடுகிறார். பாருங்கள், விசுவாசத்தினால் நீதிமானாய் காட்டப்பட்ட ஆபிரகாம் கிரியைகளினாலும் தன்னுடைய மகனை பலி கொடுக்க முடியாத தனக்கு கொடுத்த ஒரே மகனை ஈசாக்கை, தன்னுடைய புத்திர சுவீகாரத்தை, தன்னுடைய ஒரே புத்திரனை பலி கொடுக்கும்படியாக தேவன் கூறிய போதிலும் தன்னுடைய கிரியைகளினாலே அதை செய்து முடித்து தேவன் மேல் உள்ள விசுவாசத்தை காத்துக்கொண்டு கிரியைகளினாலே நீதிமானாக மாறினார். கர்த்தர் அதுக்கு சாட்சி கொடுக்கிறார். மேலும் ஏன் கர்த்தர் அவனை சோதிக்க வேண்டும்? கர்த்தர் சோதிப்பவரா என்று பார்த்தோமானால் வேதாகமத்தில் ஒரு வசனம் கூறுகிறது. எசேக்கியேல் 13:22 கர்த்தர் நீதிமான்களின் இருதயத்தை சஞ்சலப்படுத்த மாட்டார் என பார்க்கிறோம். இங்கே வசனத்திலே போட்டிருக்கிறது கர்த்தர் நீதிமான்களின் இருதயத்தை சஞ்சலப்படுத்த மாட்டார் என்று. அப்படியானால் ஏன் ஆபிரகாமுக்கு அந்த சோதனை? ஏன் ஆபிரகாமின் மனம் சஞ்சலப்பட்டது என்று பார்க்க வேண்டும். நாம் ஆபிரகாமின் மனம் சஞ்சலப்பட்டது என்று நாம் எந்த வேதத்திலையும் பார்க்க முடியாது. ஆபிரகாம் தான் கர்த்தர் சொன்னதை அப்படியே நிறைவேற்றினார். எனவே அது ஒரு சோதனையாக கர்த்தர் கொடுக்கிறார். நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது என்பதை சோதிப்பதற்காக மட்டுமே அந்த காரியம் நடக்குமே நம்முடைய வாழ்க்கையிலே தவிர மற்றபடி கர்த்தர் யாருடைய இருதயத்தையும் சஞ்சலப்படுத்த விரும்ப மாட்டார். எனவே ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய இருதயத்திலே பாரங்கள், கஷ்டங்கள் இருக்கிறது என்றால் அந்த சஞ்சலங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டானது அல்ல. ஒருவேளை நமக்கு ஏதாவது காலதாமதம் ஆகிறது, நமக்கு ஏதாவது சோதனைகள் வருகிறது என்றால் நம்முடைய இருதயத்திலே கர்த்தரை வைத்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுது நம்முடைய இருதயத்திலே சஞ்சலமோ எதுவுமே இருக்காது. கர்த்தர், இங்கே வசனத்தில் பார்க்கிறோம், கர்த்தர் சஞ்சலப்படுத்துகிறவர் அல்ல என்று பார்க்கிறோம். மேலும் கர்த்தர் நீதிமான்களுக்கு தரும் இன்னொரு ஆசீர்வாதம், பெரிய ஆசீர்வாதம் என்ன என்று பார்த்தோமானால் கலாத்தியர் 3:9 இப்படியாக கூறப்பட்டிருக்கிறது. அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் என்று பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து ஆபிரகாமை விசுவாசிகளின் தகப்பன் என்று கூறுவதற்கான ஒரே காரணம் இதுதான். அவர் விசுவாசியாய் இருந்தார். அந்த விசுவாசத்தை அவருடைய பிள்ளைகளாகிய நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்த விசுவாசத்தின்படியே நாம் வாழ, நம்மை ஒப்பு கொடுத்து நாம் வாழ வேண்டும் என கர்த்தர் விரும்புகிறார். ஆபிரகாம் எப்படி விசுவாசித்தாரோ அதுபோல கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்களையும் நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்வதற்காக நாம் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். விசுவாசத்தினால் மாற்றமல்ல, கிரியைகளினாலும் நாம் காத்திருக்கும் போது அவருக்காக செய்யும்போது கர்த்தர் நம்மை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். நாம் நீதிமான்களாக மாற்றப்பட்டு கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்குள்ளே தங்கியிருக்கும். நம்முடைய வாழ்க்கை நீதிமானாக காணப்படும் போது எப்படி ஆபிரகாமோடு நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோமோ, ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் எப்படி நமக்கு வருகிறதோ அதுபோல நம்முடைய ஆசீர்வாதம் நம்முடைய சந்ததிக்கும் வரும் என்பதிலே சந்தேகம் இல்லை. நாம் முதலாவது நீதிமான்கள் ஆக்கப்படும் போது அந்த கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளும் போது, கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்குள்ளே தங்கும் போது சந்ததியாக கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்முடைய சந்ததி மேல் தங்கும் என்பதிலே சந்தேகமே இல்லை. நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு விட்டோம் என்றால் நம்முடைய சந்ததியும் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்கான எல்லா காரியங்களும் நடைபெறும். ஏனென்றால் நாம் அவர்களை தகுதிப்படுத்துவோம், அவர்கள் நம்முடைய வாழ்க்கையை பார்த்து அவர்களை தகுதிப்படுத்துவார்கள், நம்முடைய வாழ்க்கை சாட்சியாக இருக்கும். எனவே ஆபிரகாமுடைய நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறது போல நம்முடைய பிள்ளைகள் யாவரும் ஆசீர்வதிக்கும்படியாக நாம் நீதிமான்களாக வாழ்ந்து நாமும் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொண்டு, நிலையான ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொண்டு, நம்முடைய தலைமுறைகளும் எல்லாரும் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளும்படி ஒவ்வொருவரும் நீதிமான்களாக வாழ கர்த்தர் கிருபை செய்வாராக. அப்படிப்பட்டதான காரியங்களை கர்த்தர் தந்து நம்மை ஆசீர்வதித்து மகிழ செய்வாராக. ஆமேன். ஜெபம். கர்த்தாவே, இந்த நாளிலும் நீதிமான்களை உடைய சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கும் என்று பார்த்தோம். ஆண்டவரே, உம்மால் ரட்சிக்கப்பட்ட நாங்கள் நீதிமான்களாக நாங்கள் மாறி ஆண்டவரே உம்முடைய கரத்திலிருந்து நிலையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, எங்களை அதுக்காக தகுதிப்படுத்த கிருபை செய்யுங்க. ஆபிரகாமோடு நாங்கள் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்படுகிறது போல அவருடைய விசுவாசத்தின் பற்றி நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதில்லை. நாங்களும் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு
எங்கள் பிள்ளைகளுக்கு சாட்சியாக இருந்து நாங்களும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு எங்கள் பிள்ளைகளும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு ஒவ்வொருவரும் நீதிமான்களாக வாழ்ந்து ஆண்டவரே நீர் எங்களை மகிமைப்படுத்தும்படியாக அப்படிப்பட்டதான காரியங்களை செய்து எங்களை வழிநடத்த வேண்டுமா? இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.